மக்களே நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. வேற மாதிரி சம்பவமா நடந்திருக்கு ப்ரோ. நேற்று 2 மணி வரைக்கும் ஃபினாலே ஷூட்ன்றது போயிருக்கு ப்ரோ. திவ்யா அவர்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்களாம், 50 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களாம். ரன்னர் அப் யாரு? இவங்க தான் ரன்னர் அப், அவங்க தான் தேர்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அஃபீஷியலா ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஷூட்டிங்லாம் இன்னும் முடியல மக்களே. நேற்று 2 மணி வரைக்கும் போனது எல்லாமே அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு அவார்ட் கொடுப்பாங்க இல்லையா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு. இவங்களுக்கு வந்துட்டு இது விடாமுயற்சி, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம்லாம் போயிருக்கு. தவிர இந்த ஃபினாலே இந்த ஸ்டேஜில் கொடுத்து வின்னிங் கொடுக்கறது எல்லாமே இனிமே தான் நடக்க போகுது, மத்தியானத்துக்கு மேலே நடக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் வரேன், ப்ளஸ் வீடியோஸும் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோமா? ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பிபி ரகமானி. பிக் பாஸ் 9 தமிழ், பிக் பாஸ் 9 தமிழில் ஃபினாலேல என்னெல்லாம் நடந்துச்சு ப்ரோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக தான் சொல்ல போகிறோம். 2 பேர் நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த 2 பேர், கமருதீன் மற்றும் பார்வதி, பிக் பாஸ் 9 ஃபினாலேக்கு வந்திருக்காங்களா இல்லையா, வந்து என்ன நடந்துச்சு, பயங்கரமான சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டீங்க. பார்த்து லைக் அடிச்சு விடுங்கப்பா. இந்த வீடியோக்கு 3.5K எப்படி 3.5K டார்கெட் மக்களே. ஸோ எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் தட்டிட்டு பாருங்க. முக்கியமா திவ்யா ஃபேன்ஸ், கமருதீன் ஃபேன்ஸ் இவங்களாம் இருந்தீங்கன்னா தட்டுங்க. ஏன்னா வந்துட்டு அவங்கள பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காம லைக்கை தட்டிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் முறையாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஃபுல்லாகவே பர்ஃபார்மன்ஸ் ஷூட் தான் ப்ரோ. யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை நான் சொல்கிறேன். நம்ம கானா வினோத் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஸோ மனுஷன் வேற மாதிரி வந்து பாட்டு பாடி, ஒரு டான்ஸ் ஆடினே பாட்டு பாடி ஒரு மஜா பண்ணியிருக்காரு. இந்த அவரோட கானா ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார் இல்லையா, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக பாட்டுலாம் பாடியிருக்காரு போல இருக்கு. அது என்னென்ன வருன்றதை நம்ம பார்க்கணும். நிறைய பாட்டு பாடியிருக்காப்புல. அவங்க வந்துட்டு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து கட் பண்ணி இதை வந்து போடலாமா வேணாமான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்திருக்காங்க ப்ரோ. ஒரு 5 to 6 hours வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயே போயிருக்கு. நம்ம தண்ணி பழம்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. தண்ணி பழம் என்ன ப்ரோ பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம். தெரியலங்க, பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபுல் ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா கேட்டிங்கன்னா இல்லை, நேற்று 2 மணி வரைக்கும் ஷூட் போயிருக்கு. அதில் ஒருத்தரை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்றதையும் நான் ஆல்ரெடி நேற்று காலையிலேயே சொல்லிட்டேன். அதை ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். டீட்டெயிலாக என்ன நடந்திருக்கு ஒன்றா வந்துடுவோம். ஸோ பர்ஃபார்மன்ஸில் நம்ம கானா வினோத் வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கானா வினோத் ஃபேன்ஸ் லைக் அடித்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ இந்த சீசனோட ரியல் வின்னர் அவன் தான் ப்ரோ, அந்த மனுஷன் தான் ப்ரோ, அந்த மனுஷன் தான் தூக்கி சாப்பிட்டான் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. உண்மையிலே அதுதாங்க நிஜம். உண்மையிலே அதுதான் நிஜம். நான் தான் திவ்யா அவர்களுக்கு நான் வந்துட்டு திவ்யாவோட கேம் பிளே எனக்கு பிடிச்சிருந்தாலுமே கானா வினோத்தும் எனக்கு பிடிக்கும். 2 பேருமே எனக்கு பிடிங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், லாஸ்ட் வரைக்கும் 2 பேரும் வந்து நிற்கணும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் வைக்கிற ஃப்ரேமில் கூட அந்த மனுஷன் அந்த 18 லட்ச ரூபா அந்த பெட்டியை தூக்கி இப்படி நின்னது தான் வந்து பெரிய இதாக இருந்துச்சு. அதிலே தெரியுது ஹூ இஸ் த ரியல் பீப்புள் வின்னர்ன்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ கானா வினோத் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு ப்ரோ. அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பிரஜன் சாண்ட்ரா அவர்கள் வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ அக்கா வெளியே பயங்கரமான ஆக்டிங், ஜோடியா 2 பேரும் பயங்கரமான ஆக்டிங் போறாங்களே. வீட்டுக்குள்ள ஒன்று பேசுறாங்க, தங்கச்சின்னு இவர் பேசுறாரு, வெளியே வந்து அப்படியே திவ்யாவை பத்தி தப்பா பேசுறாங்க. என்ன ப்ரோ இவங்க மாற்றி பேசிட்டு இருக்காங்க, ஒரு மோசமான ஆளாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ரொம்ப மோசமாக இருப்பாங்க போல இருக்கு மக்களே. எனக்கு நிஜமாலே அந்த சாண்ட்ரா மேலே ரொம்ப சந்தேகம் வருது மக்களே. 2 பேரோட வாழ்க்கை நிஜமாலே அழிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. திடீர்னு கேமரா கிட்ட வந்து நான் உங்களை 2 பேரையும் மிஸ் பண்ணுறேன், பார்வதி கமருதீன் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எம்மா ஏய் நம்ம இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஸோ அட்லாஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வேலையை பார்த்துருவாங்க. ஸோ அடுத்து வருவோம். அமித் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வித் இஸ் டாட்டர், பாட்டு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பொண்ணும் பயங்கரமாக அவங்க அப்பா மாதிரியே பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க, அதுதான் உண்மை. ஸோ வேற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம தலைவர் தண்ணி பழம் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு 4 to 5 hours நடந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்க கிறிஸ்ப் பண்ணி எதெல்லாம் போடணுமோ சொல்லி அதை போடுவாங்க. அதை நீங்கள் இன்னைக்கு ஃபினாலே ஷூட்டில் அந்த எபிசோடில் பார்க்கலாம் டிவியில். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மெயின் விஷயம். நம்ம கமு மாமாவும் பார்வதியும் செட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமு மாமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்திருக்காப்புல. ஸோ வேற மாதிரி கமருதீன் ஃபேன்ஸ் அடிச்சு லைக்கை தெரிக்க விடுங்கப்பா. வேற மாதிரி சம்பவமாக நடந்திருக்கு ப்ரோ. கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் 9 ஃபினாலே ஷூட்டுக்கு வந்திருக்காரு. வேற மாதிரி என்ன தெரியுமாச்சு, எல்லா எக்ஸ்கண்டன்ஸும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், கடைசியாக தான் வந்தார், விநாயக் மகாதேவன்ற மாதிரி பயங்கரமான ஒரு என்ட்ரி எலவேஷன் கொடுத்துருக்காருன்னா பிஜிஎஸ் இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கமருதீனை கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மீண்டும் உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காப்புல. வாழ்த்தினதுக்கப்புறம் எல்லாருமே பார்வதி எங்க கமருதீன் மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது
நம்ம விஜய் அவர்கள் என்ன சொன்னார், பார்வதிக்குமே நாங்கள் வந்துட்டு அழைப்பை கொடுத்தோம், இன்விடேஷன் பண்ணோம். அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அந்த இன்விடேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணலை. அதனால தான் அவங்களால வர முடியல அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாப்ல. ஸோ வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி கமருதீன் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட நம்ம கானா வினோத்தும் கமருதீன் ரீயூனியன் பார்க்கறதுக்கு எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்றது எனக்கு தெரியுது. ஸோ மஜாவாக இருக்க போகுது ப்ரோ. கமருதீனுக்கு வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் பயந்துக்கிட்டு உள்ளே இருந்துட்டு அப்படிலாம் இல்லை, நான் எதுவும் தப்பு பண்ணல, அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி வெளியே வந்து தப்பை அந்த ஒரு விஷயத்த உதச்சதை தப்பை உணர்ந்து காலில் ஊந்தான் பார்த்தீங்களா, அப்பயே அந்த மனுஷன் தெரிஞ்சுட்டாங்க. அப்பயே அந்த மனுஷன் தெரிஞ்சுட்டா. அதனால தான் அவ்வளோ ஃபேன்ஸுங்க கமருதீனுக்கு. ஸோ வேற மாதிரியா நீ வேற மாதிரி கமருதீனுக்கும் பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்க, வெளியே பயங்கரமான ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா அவருக்குமே அவ்வளோ ஃபேன்ஸுங்க, சும்மா சாதாரண ஃபேன்ஸ்லாம் கிடையாது, வேற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நேற்று வந்துட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அந்த மிட்நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட்டிங் பண்ணுற வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ வேறு மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி தான் நடக்கிறது உண்டு. ஸோ இன்னைக்கு இப்போ வீடியோ பேசினதுக்கப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச ஒரு 12 மணி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 12 மணி மேலே அந்த வின்னிங் ஷூட்ன்றது ஆரம்பிக்க போது. ஒரு 12 மணிலேருந்து எப்படி 4:30 வரைக்கும் போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா சீசனும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வின்னர் லீக் ஆகக்கூடாது, வின்னர் லீக் ஆகக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுறாங்க. பட் வின்னர் யாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ யாருன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் என்ன பண்ண போகிறாங்க. ரன்னர் அப்பில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? லாஸ்ட் சீசனில் ஒரு ட்விஸ்ட் பயங்கரமாக யோசிச்சாங்க மக்கள். ஏன்னா லாஸ்ட் சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா விஷாலா ரன்னரை பார்க்கலாமா இல்லை சௌந்தர்யா ரன்னரை பார்க்கலாமான்றதுல பயங்கரமான கான்ட்ரவர்சி டீமுக்குள்ளேயே, பிக் பாஸ் டீமுக்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சு. யார் ஆக்கலாம், விஷால் ஆக்கலாமா இல்லை சௌந்தர்யாவை 3rd place கொடுக்கலாமான்னு யோசிச்சு லாஸ்ட்டில் தான் அவங்க டிசைட் பண்ணி சௌந்தர்யா 2nd place கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பயங்கரமான டாக் கிளம்பிருக்கு. அரோராவுக்கு 2nd place கொடுப்பாங்களா, சபரி அவர்கள் 3rd place போவாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சபரி 2nd placeல நிற்க வச்சாருன்னா திவ்யா தான் ஈஸியாக வின் ஆக போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அரோராவை நிற்க வச்சாங்கன்னா ஒரு பயங்கரமான ஐப் இருக்கும் அப்படின்றதுல டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டீட்டெயிலாக நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் அவர்கள் செட்டுக்குள்ளே வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்து பயங்கர மாஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. அது எனக்கு கேட்டோடனே வந்துட்டு எனக்கு பயங்கர சந்தோஷம் ப்ரோ. அந்த மனுஷன் வேற மாதிரி ப்ரோ, நிஜமாலே வேற மாதிரி. நீங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி டிவியில் அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக அழகாக இருந்துச்சு. அது கானா வினோத்தும் கமருதீன் பார்த்துக்கிட்டு பயங்கரமாக பண்ணி நான் கட்டி பிடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது வந்து எலவேஷன் கொடுத்ததே இன்னொரு நபர் இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்றுனா வந்துட்டாங்க, எக்ஸ்கண்டஸ்ட்லாம் வந்துட்டாங்க. இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லி கமருதீனை தனியாக கூப்பிட்டு ஒன்று விஜேஸ் பயங்கரமாக பண்ணாப்புல சூப்பராக இருந்துச்சு. ஸோ கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாருமே லைக் அடிங்கப்பா, லைக் அடிங்க. எவ்வளோ கமருதீன் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். லைக் அடிச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க கமருதீன் ஃபேன் ஃப்ரம் இங்கே அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் திவ்யா அவர்களை நிறையா அவாய்ட் பண்ணுறாங்க. விஜேஸ் அவர்களுக்கு பிடிக்கல, எதுக்கு விஜேஸ் அவர்களுக்கு திவ்யாவை பிடிக்கல, சேனலுக்கு எதுக்கு திவ்யாவை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எழும்புது. பார்த்தீங்கன்னா ஆமாங்க, நீங்கள் வீக்கெண்ட் எபிசோட்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும் விஜேஸ் அவர்களுக்கு அந்த இது செட் ஆகலை, சிங்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து திவ்யாவை அமுக்கிற மாதிரியே பண்ணுறாங்க. ஏவியில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக பயங்கரமாலாம் இருந்திருக்காது. ஒரு வின்னர் ஆக போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஏவி பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கணும், நல்லா பயங்கரமாக பண்ணுமா இல்லையா. நம்ம அர்ச்சனாக்காகலாம் சீசன் 7 எப்படி எடுத்தாங்க, இந்த 10 தலை பாட்டுலாம் போட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் இல்லையா. 20 நிமிஷம் பண்ணாங்க ப்ரோ, அப்பெல்லாம் பண்ணீங்க. இந்த சீசன் என்னப்பா 10 நிமிஷம் கூட இல்லையாப்பா, அந்த அளவு இருந்திருக்கு இந்த சீசன். அவ்வளோ மட்டமான சீசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. நம்ம அரோரா அக்காக்கெல்லாம் வந்து 8 நிமிஷம் தான் ஏவி. ஏண்டா 8 நிமிஷம் தாண்டா ஏவி போடுங்க, என்னடா சீசன் 7 20 நிமிஷம் 21 நிமிஷம் 19 நிமிஷம்னு போட்டுட்டு இருந்தாங்க. அது அப்படியே பாதியே கம்மியாக இருக்குன்னா ரொம்ப கேவலமான சீசன், எவ்வளோ மட்டமான சீசன் தெரியுது. ஸோ அடுத்த வாட்டியாச்சும் ஒரு நல்ல ஐக்கியூ உள்ள கண்டஸ்டன்ஸை உள்ளே எடுத்து போடுங்கன்றதை நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன் பிக் பாஸ் டீமுக்கும் எண்டமால் டீமுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நான் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி பழம் மாரி ஆட்களெல்லாம் தூக்கி, தண்ணி பழம், அரோரா, ரம்யா ஜோ இவங்க மேலே ஆட்களை தூக்கி சீசனையே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க அப்படின்றத தான் சொல்ல தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் சொல்லுங்கள் கமருதீன் வந்ததில் பயங்கரமான ஹாப்பியாக நீங்கள் அப்படின்றத சொல்லுங்கள். பார்வதி அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இன்னைக்கு, அந்த வீட்டுக்குள்ளேன்றவங்க வின்னிங் ஷூட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நேற்று ஷூட்டில் நைட் வரைக்கும் இருக்க முடியல, பட் வின்னிங் ஷூட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வருது. பட் அது என்னன்னு சொல்லி இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். வேணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு இல்லையா விஜேஸ், அது நேற்று நைட்டு சொல்லியிருக்காப்புல. ஓகேங்களா, பிஸியாக இருந்துட்டு நாளைக்கு காலையில் இப்போ வந்துட்டு ஷூட் நடக்குது இல்லையா. ஸோ அந்த ஷூட்டில் வந்துட்டு வேணால் பிஸி இல்லாமல் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கலாம், மேபி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்வதி மற்றும் கமருதீனை ஒன்றா பார்த்தா எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் தம்ப்நெயில் வச்சிருந்தா. ஸோ வேற மாதிரி இருக்கும் ப்ரோ பார்வதி கமருதீன் வந்தாங்கன்னா. பட் பார்வதி அவர்கள் வராங்களா இல்லைன்றதை பொறுத்து பார்ப்போம். பட் கமருதீன் வந்துட்டாப்ல வந்து
மாஸ் பண்ணியிருக்காரு. அந்த இது இடத்தையே பயங்கரமாக இது பண்ணிட்டார் ப்ரோ. அங்கே ஆடியன்ஸ்லாம் கை தட்டி விசில் அடிக்கிறாங்க, ஏதோ வின்னர் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் காட்டுறாங்களா இல்லைன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ப்ளஸ் கானா வினோத் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி ப்ரோ, மாஸ் பண்ணிட்டாப்ல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டில் யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறா, யார் ரன்னர் ஆக போகிறா, பார்வதி அவர்கள் இந்த வின்னிங் ஷூட்டில் இருந்தாங்களா, இன்னெல்லாம் வின்னிங் ஷூட்டில் நடந்தது, இன்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது, எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 3.5K லைக்ஸ்ப்பா, இப்படி 3.5 லைக்ஸ் அண்ட் அபோவ். ஸோ மறக்காம லைக்கை தட்டிட்டு கமருதீன் அண்ட் திவ்யா ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க, ஓகேங்களா? ப்ளஸ் பார்வதி ஃபேன்ஸுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க. பார்வதி ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காம பார்வதி ஃபேன்ஸ், கமருதீன் ஃபேன்ஸ் மற்றும் திவ்யா ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுமா. தாழ்மை நடிக்க கொடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.